ஹலோ கைஸ், வெல்கம் டு டுடேஸ் vlog. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஹாஸ்டல்ல ஒவ்வொரு ரூமா நம்ம போறோம். பசங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அவங்க கிட்ட நம்ம பேச போறோம் கைஸ். ஃபர்ஸ்டா என்ன ரூம்மேட்டை நான் காட்டுறேன். இவன் தான் என்னோட ரூம்மேட். தலைமை வேற லெவலில் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ரக்ஷா பாருங்க கைஸ். ஹாய் கைஸ். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? கைஸ், என்னோட ரூம்மேட்டை நீங்க நேர்ல பாத்துட்டீங்க. என் ரூம்மேட்டை போட்டோல பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா என்ன பாருங்க கைஸ். இத சொன்னது ஆர்வீரத்தோட நாகாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஓகே கைஸ், நானும் என்ன ரூம்மேட்டை ஒண்ணா இருக்க போட்டோ பாருங்க. சரி மக்கா, இதான் நம்ம ரூமு, இதான் நம்ம ரூம்மேட்டு. சரி, நம்ம அடுத்த ரூம் போறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காட்ட போறேன் கைஸ். எங்க ரூம் என்ட்ரன்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார் பிளாக்ஸ் யூடியூபரோட ரூம் நம்பர் வந்து S11. உங்களை பார்க்கணும்னா மறக்காம வந்து பார்த்துட்டு போங்க. அதுக்கு அடுத்தது நம்ம அண்ணனை தான் பார்க்க போறோம். பாருங்க மக்கா, நம்ம அண்ணன் சீரியஸா எழுதிட்டு இருக்கேன். தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்க. வேற வழி இல்லை, கேட்டீங்களா, எழுதுதான் ஆகணும். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அங்கே படித்தோம். அதனால தலைவனை நம்ம இப்போ டிஸ்டர்ப் பண்ணாங்க. சரி மக்கா, நம்ம இப்போ அடுத்த ரூம் போகிறோம். நெக்ஸ்ட் ரூம் நம்பர் S14. கைஸ், அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. சரி மச்சான், சம்பவம் ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஆகிட்டு கேட்டீங்களா. சம்பவம் அப்படி என்ன ஆச்சுன்னா, பயில எல்லாம் சட்டை போடாமல் இருக்கணும். என்ன பயில எல்லாம் கொஞ்சம் சை கேரக்டர் ஆகும். அதனால கொஞ்சம் சிக்கல் ஆகிக்குவோம். அடுத்தது நம்ம நவீன்ராஜ், நம்ம நவீன ரொம்ப போறோம் கைஸ். பாருங்க பயில என்ன பண்ணணும் பாருங்க. பயில எல்லாம் படிச்சுட்டு இருக்கணும். இங்க வந்து சீரியஸா இருந்து கேம் விளையாடியானோம். சின்ன வயசுல ஒரு போனை வச்சு 2 பேர் விளையாடுவாங்க எல்லாம். அந்த மாதிரி இவன் பாஸ் ஆனேன்னா இவனே வச்சிருப்பான். இவன் ஒருக்கா ஃபெயில் ஆனாலும் இவன் போனை வாங்கிடுவான். சீரியஸா இருந்து கேம் விளையாடின கேட்டாலும் ஃப்ரீ ஃபயர். இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த பையனோட வாழ்க்கையை கெடுத்து போச்சு. வீட்டுல உள்ள வேலை என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, பையன் படிச்சு முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்டல்ல வந்து பார்த்தாதான் தெரியும். சீரியஸ் அங்க பாருங்க, அவனுக்கு கேம் விளையாட்ட பாருங்க நீங்க. மச்சான பாருங்க, ஹாஸ்டல்ல பாதி நேரமா நம்ம பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும் மச்சான். ஹாய் ஹாய் லே, ஹாய் காட்டுங்க, ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. அங்க பாருங்க மக்கா, ஒரு ஹாய் கூட சொல்ல வைக்கல கேட்டீங்களா. அந்த அளவு கேம்ல முங்கி இருக்கணும். ஒருத்தன் ஹாய் சொன்னா சல்யூட் காட்டேன். சரி மக்கா, நம்ம அடுத்த ரொம்ப போவோம் கைஸ். அடுத்த ஆளை நம்ம பார்க்க போறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மச்சான் அஸ்கர் இருக்கேன். கையை நம்மள மறைச்சிட்டு இருக்குதியா, இப்படி இருக்கலாமா? இந்த நண்பனை பேர் வந்து சிவா. என்னன்னாக்க செல்ல மாட்டு பொறியின்னு கூப்பிடும். காரணம் இல்லை மக்கா, சின்ன ஒரு குழப்பம் ஆயிட்டு கேட்டாலும். நம்ம அப்படி என்னன்னா, நாங்க வந்து ஒரு 6th செம், அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க வெளியில ஃபிஷிங் விளாக் போனோம். இந்த ஃபிஷிங் விளாக் நான் இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணல. இதுல இருந்து காலேஜில் சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு. இந்த மாதிரி எல்லாம் அவுட்டிங் நம்ம எடுக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அவன் சரி இவனால வீடியோல உண்டு, அவன் பாக்கியவனும் அடுத்து ஏதாவது பிரச்சனை இல்லை 7:30 எழுத்துட்டுறாங்க. யாரும் ஒன்றும் நமக்கா கைஸ். அடுத்த நம்ம இப்ப சிங்கிள் பசங்க ரூம் போறோம் கைஸ். சிங்கிள் பசங்களோட ரூம் அடுத்த ரூம் தான். பாருங்க மச்சான், சிங்கிள் பசங்களோட ரூம் பாருங்க. ஒரு காட்டுல அரை காட்டு தான் கேட்கலாம். அந்த பாதி காட்டை ஃபில் பண்ணதுக்கு நானும் வரையில. நான் அப்படி என்ன பண்ணேன் பாருங்க. அண்ணா அண்ணா என்ன பண்றீங்க? படம் பாக்கிய மச்சான். சம்பவம் என்னன்னா, சரியான சம்பவம் ஆயிட்டு கேட்டலாம். பையன் பெண்ணு கிடைச்சா மாதிரி வருத்தத்திலே சுத்துறோம் போல இருக்கு. குறை நாளா பெண்ணுன்னு தேடியேன். ஒன்னு அவனு அம்மையில கேட்டலாம். இதுங்கள பெண்ணு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். பெண்ணு போனா அப்புறம் ஒரு பண்ணு கிடைக்காது. பார்த்து
இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. வேற நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறது கேட்டலாம். சரி மச்சான், உனக்கு கதையை சொல்லு. என் கதை என்ன, ஒரு கை தட்டி தாளம் போட முடியுமா? முடியாது. அதுதான் வாழ்க்கை. எப்பவுமே வந்து தட்டை 2 கை இருந்தா தட்ட முடியும், ஒரு கை தட்டி தாளம் வராது. அது மாதிரிதான் என் வாழ்க்கை. அந்த படத்தை பார்த்திருப்பேன். இதுதான் என் வாழ்க்கை. ஒரு சைடு நல்லா இருக்கு, ஒரு சைடு கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஐ மீன் வாழ்க்கை ஜெர்னி, வாழ்க்கையெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வேற எல்லாம் நல்லா தான் கேட்டலாம். ஒரு பெண்ணு கூட கிடக்குன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். எல்லாரும் என்னதோ ஒண்ணு, சரி நமக்கு ஆண்டவர் எப்ப எடுத்தாலும் வெயிட் பண்ணணும். எனர்ஜி அது வரைக்கும் இந்த மாதிரி படம் பார்த்துட்டு நேரம் தோட்ட வேண்டியதான். என்ன படம் மச்சான்? நம்ம புது படங்கள் பார்க்க வேண்டியதான். புதுசா நல்ல மோட்டிவேட் மூவியா. அடுத்து பேர் செல்ல விரும்பல, பட் இட்ஸ் எ நியூ மூவி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு படமே இல்ல, நம்ம தலைவன் டியூட் படம் தான். என்ன செய்யுது, படத்தை ஒருக்க பார்த்துட்டு 2ஆவது டைம் தான் பாக்குறேன். ஆக்சுவலா இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது வந்து தியேட்டர்ல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மூவி. ஐ ஃபீல் ரொம்ப ஒரு ஃபீலிங்கான மூவி எனக்கு. பட் அடுத்தவங்களோட ரிவ்யூ எப்படின்னு தெரியல, எனக்கு ஓகே, நல்ல மூவி. இந்த லைஃப்ல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர போறதுல முடிவாயிடுச்சு. இப்ப அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, டியூட் படத்துல உள்ள அதே சீன் வாழ்க்கையில் நடக்கிறது அந்த மாதிரி தானே சொல்ல வரான். அந்த மாதிரி நான் வர முடியாது, பட் பார்ஷியல். அந்த மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. பட் பார்ஷியல் சில சீன்ஸ் எனக்கு ஒத்து போகுதுன்னு ஒரு அசம்ஷன். ஓகே, என்ன செய்யாது, வாழ்க்கை இப்படிதான். 4 வருஷத்துல 3 வருஷம் சிங்கி அடிச்சுட்டேன். 4 வருஷம் சிங்கி அடிச்சுட்டு காலேஜ் விட்டு போண்டேதான். கவலைப்படாத சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல கமெண்ட்ல வேணும். இங்க யார மாதிரி யார் வந்து ஆகாஷ், சரியா? உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க. அது ஆகாஷ் தான், வேற ஒண்ணும் இல்ல. பையனை பிடிச்சிருந்து மறக்காம டிஎம் பண்ணுங்க. சரி மக்கா, இப்ப நம்ம அடுத்த ஆள்கிட்ட இன்டர்வியூ போவோம். இவர் வந்து லவ்னால வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டிருக்காரு. கேட்டா நீ வேற ஏன்டா, நல்லா இருந்தப்பா கேட்டாலாம், நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தான். திடீர்னு அவன் என்ன ஆச்சுன்னே தெரியல, அவனுக்கு ஹார்ட் புரோக்கன் ஆகிட்டு கேட்டான். நல்லா ஜாலியா இருந்தான், நல்லா பேசுவான். திடீர்னு இந்த லவ் பிரச்சனைனால சரியான அடி கேட்டாளா. இப்ப கூட நினைச்ச உடனே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன மச்சான், பொண்ணுங்களை நம்பலாமா நம்ப கூடாதா, என்ன சொல்ல வர? அது எனக்கு தெரியாது மச்சான். அது அவங்களோட இதை பொறுத்து, இஷ்ட பொறுத்து. வாழ்க்கையில ரொம்ப அடி வாங்கிட்டேன் கேட்டாளா. என்ன சொல்லியே தெரியல, தடுமாட்டத்துல காணப்படுறேன். என்ன மச்சான், நல்ல பையன் கேட்டாளா. பாடி பில்டரா, அடுத்த ஜிம் பிளாக் மச்சான், ஜிம் பிளாக் வருவேன், ரெடியா வச்சுக்கோ. சரியான பாடி பில்டர் மக்கா, சரியான வீடியோ வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா நம்ம ஐடியா பாருங்க. சரி மக்கா, போயிட்டு விட்டோம். சரி மச்சான், பாய் 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 பாய், டாடா. ஓகே கைஸ், நம்ம இப்போ அடுத்து ரொம்ப போகிறோம். ரூம்ல வந்து யாருமே காணலை கேட்டலாம், எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. சரி மக்கா, இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க, நம்ம 3rd ஃப்ளோர் போக போகிறோம். ஸோ கைஸ், நம்ம ஒரு வழியாக 3rd ஃப்ளோர் வந்துட்டோம். பாருங்க கைஸ், நம்ம நண்பன் தியானம் மாதிரி இருக்காங்க கைஸ். எல்லாரும் பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல மக்கா, இந்த கர்ப்பாரியன்ல இருக்கிற என்னமோ ட்ரை பண்ணேன். அண்ணே, இது ஸ்கின் கேர், உங்களுக்கு என்ன தெரியும்? அப்புறம் வந்து என்ன பண்ணி மச்சான், இந்த பாருங்க மக்கா, பயிர் எல்லாம் கெட்டு போயிட்டான் ஹாஸ்டல்ல. வீட்டுல எல்லாரும் படிச்சான்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தாலும் தெரியுது பயில ஃப்ரீ ஃபயர்ல ஆடியது. பாருங்க, இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட, எனக்கு காமிச்சிட்டா. அது இப்படியால வரையணும். பாருங்க கைஸ், கைஸ் இப்ப நம்ம என்னோட யூடியூப் பார்ட்னரோட ரூமுக்கு தான் வந்திருக்கேன்.
இப்ப பாருங்க மக்கா, நம்ம யூடியூப் பார்த்து எந்த நிலைமையில இருக்கான்னு பாருங்க. என்ன மச்சான் பண்ணிய? என்ன பண்ணிய? என்னல பண்ணிய? கதை கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருங்க மக்கா, நம்ம சுமன் என்ன பண்ணியான்னு பாருங்க. சூப்பரா கார் ஓட்டிட்டு இருக்கேன். கையடி கியர்ல இருந்து கையடி, கியரை மக்களை காட்டுட்டு பாருங்க கைஸ், இதான் கியர். அச்சல மக்கா, உங்களை இந்த மாதிரி கார் ஓட்டுறவன மறக்காம இங்க வாங்க, வந்து ஓட்டிட்டு போங்க. ஸோ கைஸ், ஹாஸ்டல் லாக் ஒரு வழியாக முடிஞ்சுட்டு கேட்டலாம். சும்மா அப்படியே எடுத்தது கேமரா தூக்கிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்கா, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.